தாய் தமிழ் உறவுகளுக்கு என்னோட அன்பான வணக்கம். இந்த 28ஆம் தேதி மன்னார்குடியில் நடக்க இருக்கிற அருள்மிகு ராசகோபாலசுவாமி திருக்கோவிலின் குடமுழுக்கு நிகழ்வை சமஸ்கிருதத்துக்கு இணையாக தமிழும் அதில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோயில் நிர்வாக அலுவலருக்கு நாம் தமிழர் கட்சியின் ஈழத்தமிழர் முன்னணியின் சார்பில் ஒரு வேண்டுகோள் கடிதம் கொடுத்துருந்தோம். அது தொடர்பாக ஒரு காணொலியும் வெளியிட்டிருந்தோம். அதை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ நடக்கிற நிகழ்வுகள் இதுக்கு நம்பிக்கை அளிக்கிறதா இல்லை. ஏன்னா இந்த அறநிலையத்துறையின் அந்த அதிகாரப்பூர்வ அந்த அழைப்புகளில் முதல் பக்கத்தில் மகா கும்பாபிஷேகம் தான் போட்டிருக்கு. அதில் குடமுழுக்கு என்கிற சொல் ஒரு அடைப்பு குறிப்புள்ள வரல. ஆனால் 2வது பக்கத்தில் சின்ன எழுத்துல திருக்குடமுழுக்கு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதனுடைய இறுதி பக்கத்தில் அதை உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அந்த 9:30 11 மணி வரைக்கும் நடக்கின்ற அந்த முக்கிய நிகழ்வு மகா சம்பரோட்சணம் அப்படின்னு தான் போட்டிருக்கு. அந்த முக்கிய நிகழ்வுக்கு நம்முடைய தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு தம்பி டிஆர்பி ராஜா அவருடைய குடும்பத்தினர் தான் அதுக்கு உபயதாரராக இருக்கிறாங்க. அந்த நிகழ்விலேயே தமிழுக்கு இடமில்ல, குடமுழுக்கு நன்னீராட்டு விழான்ற சொல்லு அங்க இல்லை. அதற்கு பிறகு மதியம் 1 மணிக்கு வேத திவ்ய பிரபந்த சாற்று முறை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அப்ப இதை கவனிச்சீங்கன்னா சமஸ்கிருதத்துக்கு முன்னிடம் கொடுத்து தமிழ் பின்னுக்கு தள்ளப்பட்டிருப்பதை நம்ம அதுல தெரிஞ்சுக்கிறோம். ஏன் அவங்களுக்கு இதுக்கான மனசு இல்லை, தமிழுக்கு சம மதிப்பு கொடுக்கறதுக்கான எண்ணம் அவங்களுக்கு இல்லை அப்படின்றது நமக்கு புரியாத புதிரா இருக்கு. அதே மாதிரி உள்ளூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவர்கள் அவங்க உறுப்பினர்கள் பதாகை வச்சிருக்கிறாங்க. பெரும்பான்மையான பதாகைகள்ல மகா கும்பாபிஷேகம் அப்படின்ற சொல்லுதான் இருக்கே தவிர அங்க குடமுழுக்கு அப்படின்ற சொல்லே இல்லை. அப்ப அவங்களுடைய கட்சியினரும் இந்த குடமுழுக்கு அப்படின்ற தமிழ் சொல்ல கும்பாபிஷேகன்றதுக்கு இணையா கொண்டு வரணும், இல்ல குடமுழுக்குன்னு மட்டும் போடணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கும் இல்லை. இதுதான் திராவிட மாடல் அரசோட தமிழுக்கு முன்னிலை கொடுக்கின்ற அவர்களுடைய முடிவு இதுதான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்க இதுக்கு தயாரா இல்லை. இந்த நிலை மாறணும். சமஸ்கிருதத்துக்கு இணையா தமிழும் கோயில்ல ஒலிக்கணும். நம்ம கடவுளுக்கு பூசை செய்யறது, அர்ச்சனை செய்யறது எல்லாமே தமிழ்ல வரணும் அப்படின்றது நாம் தமிழர் கட்சியோட பெரு விருப்பம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால தமிழில் அர்ச்சனை அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சு அதை பெருசா விளம்பரப்படுத்தினது திராவிட மாடல் அரசு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற 33,000 கோயில்ல 47 கோயில்ல மட்டும்தான் அதற்கான ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதுலயே அந்த அர்ச்சகர்களுடைய பெயர் குறிப்பிட்டிருக்குமா, தொலைபேசின்னு இருக்குமா, நம்ம போய் அவங்களை அழைக்கணும்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு நீங்களே நினைச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு பேருக்கு பண்றாங்களே தவிர விளம்பரத்துக்கு முழு மனசோட அவங்க பண்ணல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். 2026 அமைய போகிற நாம் தமிழர் அரசு உறுதியா கோயில்கள்ல தமிழ் ஒலிப்பதற்கு அதற்கான உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கும். தமிழாய்ந்த தமிழ் பற்றுமிக்க தமிழரை ஆள வைப்போம். தமிழ்நாட்டில் தமிழை வாழ வைப்போம். நன்றி, வணக்கம்.